நண்பர்களுக்கு வணக்கம். MEG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். பருவநிலை உச்சி மாநாடும் ஏமாற்றமும். நவம்பர் 11 முதல் 22ஆம் தேதி வரை மத்திய ஆசிய நாடான அஜர்பைஜான் தலைநகர் பாகுவில் நடைபெற்ற 29வது பருவநிலை உச்சி மாநாடு இந்தியா உள்ளிட்ட தெற்குலக நாடுகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி பிரிந்து இருக்கிறது. அஜர்பைஜான் பருவநிலை மாநாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் தெற்குலகுக்கான வருடாந்திர ரூபாய் 3000 கோடி டாலர் பருவநிலை நிதி தொகுப்புக்கு வளரும் நாடுகளின் குரலாக இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறது. 29வது பருவநிலை உச்சி மாநாட்டில் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஷி ஜின்பிங், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், ஜெர்மனி பிரதமர் ஓலஃப் ஷோல்ஸ், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் பங்கேற்கவில்லை எனும்போது அந்த மாநாடு முக்கியத்துவத்தை இழந்துவிட்டது. 23 நாடுகளும் ஐரோப்பிய கூட்டமைப்பும் 1992இல் முன்மொழிந்த வழிமுறைகள் இப்போது ஒருமித்த கருத்து இல்லாமல் முடிவுக்கு வந்திருக்கிறது. பருவநிலை மாற்றம் பிரச்சனை அப்படியே தொடரும் என்பதுதான் இதன் பொருள். வளரும் நாடுகளின் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் ஒரு ஒப்பந்தம் உலகின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. புவி வெப்பமயமாதல் காரணமாக உலகின் பல பகுதிகளிலும் வறட்சி உருவாகி இருக்கிறது. கணிக்க முடியாத பருவ சூழல் காரணமாக அதிக அளவு மழை, கடுமையான புயல்கள், அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு, மேக வெடிப்பு, காட்டுத்தீ பரவுதல், பனி சிகரங்கள் உருகுதல், கடல் மட்டம் அதிகரித்தல் போன்றவை வரலாற்றில் இதுவரை காணாத அளவுக்கு அடிக்கடி நிகழத் தொடங்கியிருக்கின்றன. அதன் காரணமாக பல்வேறு நாடுகள் அதிகமான இயற்கை பேரழிவுகளை எதிர்கொண்டு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றன. பசிபிக் கடலிலும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியிலும் உள்ள நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு தீவுகள் எந்த நேரமும் மூழ்கலாம் என்கிற அபாயத்தை எதிர்கொள்கின்றன. கடல் மட்டம் உயர்வதால் அழிந்துவிடும் ஆபத்தை எதிர்கொள்ளும் ஒரு சில தீவு நாடுகளின் உறுப்பினர்கள் மாநாட்டிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மிக அதிகமான சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்திற்கும் காரணமான பணக்கார நாடுகள் அந்த சிறிய தீவு நாடுகளுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றனவே தவிர அவற்றின் அச்சத்தை போக்குவதற்கான முன்னெடுப்பை முழு மனதுடன் மேற்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. முடிவடைய வேண்டிய மாநாடு கடுமையான வாக்குவாதம் காரணமாக 33 மணி நேரம் கூடுதலாக விவாதம் மேற்கொள்ள நேர்ந்தது. புதை படிம எரிபொருள் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் அஜர்பைஜான் பருவநிலை மாற்ற மாநாட்டுக்கு தலைமை வகித்தது என்பதே மிகப்பெரிய முரண்பாடு ஆகும். மாநாட்டின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு தெற்குலகு நாடுகள் பேச அனுமதிக்கப்படவில்லை. பருவநிலை மாற்றத்தால் வளரும் நாடுகள் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அவற்றின் வளர்ச்சி தடைப்பட்டாலும் கூட குறைந்த கார்பன் உமிழ்வை நோக்கிய பாதைகளை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே கரியமில வாயு உமிழ்வு மூலம் தங்களை வளர்ச்சி அடைந்த நாடுகளாக மாற்றிக்கொண்டு விட்ட மேற்குலக நாடுகள் வளர்ச்சி அடையும் நாடுகள் கரியமில வாயு உமிழ்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுவதுதான் மிகவும் வேடிக்கையாக உள்ளது. புவியின் வெப்பநிலை அதிகரிப்பு 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டாமல் தடுப்பதற்கு பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் வளர்ச்சி அடையும் நாடுகளுக்கு இழப்பீட்டை உறுதிப்படுத்த வேண்டும். வளரும் நாடுகளுக்கு ஆண்டொன்றுக்கு 10 கோடி டாலர் வழங்குவதை 2035க்குள் 30 கோடி டாலராக அதிகரிப்போம் என்கிற முடிவு நகைப்பை வரவழைக்கிறது. 11 ஆண்டு காலம் அவகாசமும் அந்த நிதியை வழங்கப் போவது யார் என்பதில் தெளிவின்மையும் உச்சி மாநாட்டின் தீர்மானம் வெறும் கண் துடைப்பு என்று இந்தியா மட்டுமல்ல, அதன் நிலைப்பாட்டை ஆதரிக்கும் 130 நாடுகளும் கருத்து தெரிவிக்கின்றன. உலகின் 8% கரியமில வாயு வெளியேற்றத்துக்கும் 1750 முதல் கணக்கெடுத்தால் 3.47% வெளியேற்றத்துக்கு இந்தியா காரணம் என்கிற மேற்குலக நாடுகள் எதிர்கருத்து தெரிவிக்கின்றன என்பதை நினைத்தால் வருத்தமாக உள்ளது. நன்றி.